இயற்கை எங்கேயாவது கிடைக்காதான்னு சொல்லி ஓடுறோம். இப்போ நம்ம ஊர் பக்கத்துலேயும் இருக்குது. இப்படி இருக்குது இங்கே நவம்பர் டிசம்பரில். பிப்ரவரி மார்ச்சில் தண்ணிக்கு திண்டாடுவோம் பார்த்துடுங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரெண்டு பக்கம் தோட்டங்கள் தான். இங்கே வேறு பொள்ளாச்சி தோற்று போயிடும்யா, பொள்ளாச்சி தோற்று போயிடும். ஒரு காலத்தில் கடலாக இருந்த பகுதி தான் இதெல்லாமே, பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி. நடுவில் கருப்பு சாலை, அதுவும் கழுவி விட்ட சாலை. நானும் சோகால்டு ரைடர் மாதிரி இல்லாமல் இன்னைக்கு நான் அப்படிப்பட்ட ஆள் தான். சிந்தனை சிறைகளை பறக்க விட்டுக்கிட்டு நம்ம இருப்போம். மாட்டாள் சொட்டு நீரும் சுடுசோறும். அடடடடடடடடா, அவ்வளோ அழகாக இருக்குங்க. அது என்னவோ தெரியல, அந்த க்ரீனு நம்ம மைண்டுக்குள்ளே வந்துட்டாலே நம்ம மூளை நம்ம மூளையில் இருக்கிற அழுக்கு, அசிங்கம், ஒரு மாதிரி கோபம் எல்லாமே அப்படியே காணாமல் போயிடுதுங்க இந்த பச்சையை பார்த்தோன்னு. அதுக்கு தான் இயற்கையை தேடி ஓடுறோம். இயற்கை எங்கேயாவது கிடைக்காதான்னு சொல்லி ஓடுறோம். இப்போ நம்ம ஊர் பக்கத்துலேயும் இருக்குது. அந்த இயற்கையை இப்போ அனுபவிக்கலைன்னா எப்படி? நைட்டு வரைக்கும் வீட்டுக்கு போகிறதுக்கு மனசு வராது போல இருக்கே. லைட்டாக வெயில் வேறு அடிக்குது. சே, அப்படியே ஒரு குளியலை போட்டு போயிடலாம் போல இருக்கு. உண்மையிலே ஒர்த்தான ஒரு பயணமாக தாங்க இருக்குது இந்த பயணம். நம்ம வெளியே எங்கேயும் தூரமாக போக முடியலையேன்னு சொல்லி வருத்தப்பட்டேன். ஆனால் உண்மையிலே இன்னைக்கு திருச்செந்தூரை சுற்றி வந்திருக்கிறேன். இன்னும் நாளைக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி போனோம்னாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அடுத்த நாள் இன்னுமே தள்ளி ஒரு 50-60 கிலோமீட்டர் திருநெல்வேலிக்கு அந்த பக்கம்லாம் போனோம்னா இன்னுமே இந்த மழை காலம் எங்கள் ஊரையே அழகாக காட்டும். இதை விட்டுட்டு எங்கிட்டா ரைடு போகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு நானே கேட்டுக்கிடுறேன் இந்த இடத்த பார்த்ததுக்கப்புறம். உண்மையில் அவ்வளோ அழகாக சூப்பரான ஒரு லொக்கேஷனுங்க. இதில் நிறைய ப்ரைவேட் தான். எல்லாமே காடு வனாந்தரம்லாம் கிடையாது. எல்லா தோட்டங்களுமே ப்ரைவேட்டோட ப்ராப்பர்ட்டி தான். ஆனால் அவங்க அழகாக தென்னந்தோப்பு, மாந்தோப்பு அப்படி இப்படின்னு தோப்புகளாக வச்சுருக்காங்க. இது அவங்களுக்கு ஆதாயமும் ஆச்சு, நம்ம இயற்கைக்கு ஒரு பெரிய கொடையாகவும் ஆச்சு. அதில் இந்த வாய்க்கால் அல்டிமேட்டு, சத்தியமாக சொல்கிறேன், அல்டிமேட்டாக இருக்குது. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. என்னால் இங்கே நான் நிற்கிறேன். இந்த இடத்துக்கு நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன். வராத இடம் கிடையாது பார்த்துக்கிடுங்க. நிறைய வாட்டி வந்திருக்கேன். வந்திருந்தாலும் இப்போ திருப்பி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகு இருக்குது. இந்த பக்கத்தில் தான், இந்த பக்கம் 2 தோட்டம் இருக்குது பார்த்துக்கிடுங்க. அந்த தோட்டத்தில் தான் நாங்கள் குளிப்போம். அந்த பகுதி தான் நாங்கள். ஆனால் வெயில் நேரத்தில் மே மாதம் வந்திருக்கோம். அப்போல்லாம் இது அழகுன்னு தெரியவே இல்லைங்க, சத்தியமாக தெரியாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். அவ்வளோ அழகுன்னு தெரியுது. ഒരു അടുക്കും ചിട്ടയില്ലാത്ത ജീവിതം എന്റേത്. പ്രത്യേകിച്ച് ഒരു പ്ലാനും ഇല്ലാതെ ചുമ്മാ ഇങ്ങനെ. ഇനി അതൊക്കെ ആയിക്കൂടാന്നില്ലല്ലോ. പനി പിടിച്ചു കിടക്കുമ്പോ ഞാൻ ആലോചിച്ചു, കൂട്ടിനൊരു പെങ്കൊച്ചുണ്ടായിരുന്നെങ്കിലോ, ഒരാൾ കൂടി പനി കൊടുക്കാലോ. இந்த நேரத்தில் கவிதைலாம் சிலது தோணுது. ஆனால் அது எல்லாமே என்னுடைய மனதில் உள்ள ஒரு காதலிக்காக. அது காதலி உருவம்லாம் கிடையாது. எனக்கு எப்போவுமே நான் கவிதை எழுதும்போது காதலிக்கு உருவத்தை கொடுக்க மாட்டேன். இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த காதலும் இருந்ததும் இல்லை. அப்போது நம்ம ஒரு பெண், அவ்வளோதான், ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆண் எழுதுகிற கவிதை. அப்படி தான் நான் உருவகப்படுத்தி என் மனதுக்குள்ளே ஒரு காதலிங்கிற ஒரு பெண்ணுங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்கேன். அந்த பெண்ணை வைத்து கவிதைகள் எழுதுவேன். இன்றைக்கும் அப்படி தோணுது. இவ்வளோ அழகான இயற்கையை பார்க்கும்போது. போகுவதற்கு இடம் இல்லாமல் சுற்றி அலைந்தேன், உள்ளுக்குள்ளே நீ இருப்பதை மறந்து. மனசுக்குள்ளே அவள் இருக்கிறா, ஆனால் அவளை அங்கே பார்க்காம எங்கெங்கேயோ அலைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது அவளுக்கும் இருக்கலாம், கடவுளுக்கும் இருக்கலாம். கடவுளை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு நிறைய பேர் வெளியே எங்கேயோ சுற்றி அலையிறாங்க. அதேமாதிரி இயற்கை நம்ம ஊருக்குள்ளே வச்சுட்டு எங்கெங்கேயோ சுற்றி அலையிறோம்.
காதலியோடைய நினைவுகளை இதயத்துக்குள்ள வச்சுட்டு நம்ம எங்கேயோ சுற்றி அலைகிறோம். சந்தி எதுக்கோ வச்சுக்கலாம். நான் வந்து இதுக்கு வச்சிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. கல்வி ஊத்துறதா இருந்தாலும் ஊத்துக்க, மொக்கையா பேசிக்கிட்டு கிடக்காத ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பரா இருக்கு. போலாமா? உங்ககிட்ட இது மனசு வரல, எனக்கும் வரலங்க, உண்மையில எனக்கும் வரல. பாருங்க நம்ம சைடில் அப்படியே என் கூடவே வருது தண்ணி. வாய்க்கா இந்த ரைட் சைடில் அப்படியே வாழைக்காய் தோப்பு, வாழை தோப்பு. இல்லை வாழைக்காலாம் வந்திருக்கே, காற்றுக்கிட்டு அடித்து விழுந்துடாமடே, இவங்களோட உழைப்பு வீணாக போயிடும். பாருங்க இப்படி இருக்குது இங்கே நவம்பர் டிசம்பரில். ஆனால் நாங்கள் என்னது பிப்ரவரி மார்ச்சில் தண்ணிக்கு திண்டாடுவோம் பார்த்துடுங்க. ஏன்னா இது சேர்த்து வைக்க மாட்டோம்ல, அந்தால கடலுக்கு விட்டுறது. அப்போ என்ன செய்யும்? லொக்கேஷனுங்க இம்புட்டு அழகான லொக்கேஷனை வச்சுக்கிட்டு நான் எங்கேயோ அலைஞ்சிருக்கேனே. பரவாயில்ல, கொஞ்சம் ரோட்டை வேறு இது பண்ணுறாங்க, அகலப்படுத்துகிறாங்க, கரை ஓரம் இருக்கிற குப்பையெல்லாம் எடுக்கிறாங்க. எனக்கு என்னென்னா இந்த டைமு நமக்கு வில்லேஜ் ரோட்டுக்குள்ளே போனால் அந்த இலக்கெல்லாம் எப்படி இருக்குது, இந்த ரோடு இந்த ஏரியாலாம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டணும்னு எனக்கு ஆசை. அதனால தான் இப்படி ஒரு ரூட்டுக்குள்ளே வந்திருக்கேன். சின்ன ரோடு தான் இது, வந்து ஏதோ ஒரு பக்கம் போகும், எனக்கும் சரியாக தெரில. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ரூட்டு இது. அதனால் இந்த ரூட்டு வழியாக போனால் எங்கே போவோன்னு எனக்கும் சரியாக விளங்கலை. இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். கரெக்டு. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கலாங்க. இன்னும் தண்ணி வரல, எங்கெல்லாம் தண்ணி வர ஆரம்பிக்கலை. தண்ணி வந்துச்சுன்னு வைங்க, இதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும், அடிபோலியாக இருக்கும்னு வைங்களேன். காவா தண்ணி, திருச்செந்தூர் குளத்துக்கு வர்ற தண்ணி பார்த்துடுங்க. செம்மையாக இருக்குல்ல, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. 2 பக்கம் தோட்டங்கள் தான், பூரா தென்னந்தோப்பு. பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஹில் ஸ்டேஷன் ஏயா போகணும்? இங்கே பாருங்கய்யா, உங்கள் கிராமத்துக்குள்ளே இருக்கிற சின்ன நேரோ ரோட்டுக்கு போங்க. அங்கே கிடைக்கிற இந்த அழகான அழகியலை பாருங்கள். அழகியல், ஆமாம், பியூட்டிஃபுல் க்ரியேஷனை பாருங்கள். அதை பார்த்தாலே நமக்கு அப்படியே புல் அரிக்குது. சூப்பராக இருக்குல்ல, செமங்க. இந்த பாருங்க தென்னந்தோப்பு. இங்கே வேறு பொள்ளாச்சி தோற்று போயிடும்யா, பொள்ளாச்சி தோற்று போயிடும். எங்கள் ஊருக்கு வாங்க ஐயா. இடப்பட்ட பாதையில் போனால் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஊர் இருக்கோ, இது என்ன ஊர்? இதில் ஒரு ஊரே இருந்திருக்கப்பா, எனக்கு தெரியாமல். பார்க்க எப்படி இருக்குது பாருங்க. பனைமரமும் தென்னை மரமும் அழகழகா. இது திருச்செந்தூர் தாங்க, இது பொள்ளாச்சி கிடையாது, இது கேரளா கிடையாது, இது திருச்செந்தூர். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஒரு காலத்தில் கடலாக இருந்த பகுதி தான் இதெல்லாமே, பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி. எம்பிட்டு அழகான இடம். வந்ததுக்கு ஒர்த்துங்க, இந்த இடத்துக்கு தேடி ஏதோ ஒரு தேடி வந்த நல்லா ஒர்த்தாகி போச்சு போங்க. சூப்பராகி போச்சு. எனக்கு எங்கே போகுது, எந்த ரூட்டு, எந்த ஊரில் போய் சேர்த்து விடணும்னு எனக்கு தெரியல. ஆனாலும் இந்த ரூட்டில் போகிறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. 2 பக்கம் பனை மரங்கள், அந்த பக்கம் தென்னை மரங்கள், நடுவில் கருப்பு சாலை, அதுவும் கழுவி விட்ட சாலை. மழை முடிஞ்சு கழுவி அழகாக தெளிவாக வச்சுருக்க ஒரு சாலையை நோக்கி நம்ம ஒரு வண்டி போய்கிட்டு இருக்குங்க. இப்போது ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அட்டாடாடாடா, 2 பக்கமும் குளம், நடுவில் நமக்கு பாலம் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஆனால் இது வந்து தண்ணி மேடு மாதிரி இருக்குது பார்த்துடுங்க. இடையில பாதை உண்மையான பாதையா இல்லை ஃபேக்கு பாதையா தெரில. போய் முங்கிற மாட்டியே, பார்த்தா எல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நம்ம அப்படியே போய் நிற்போம். வாட்டர்ஃபுல் நல்ல அருமையான இதெல்லாம் இருக்குங்க. பெலிக்கன் பறவைகள்லாம் இருக்குது அந்த பக்கம், அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். என்ன தான் நம்ம இயற்கையை பார்த்தாலும் இயற்கையாக இருக்கிற பறவைகளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. இங்கே பாருங்க, பறக்குது பாருங்க அழகா. நான் எங்கெங்க வந்திருக்கேன். எங்கள் ஊர் இவ்வளோ அழகா, இவ்வளோ அழகான இடமா இருக்குது. ஒவ்வொரு இடமும் பார்க்க மழை நேரத்தில் தான் அழகாக இருக்குமோ. ஒரு குளிச்சு முடிச்சுட்டா பிள்ளைகள்லாம், சின்ன பிள்ளைகள்லாம் அழகாக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி. பெலிக்கன் பறவைகள் அழகாக இருக்குது, அதை பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணுறேன். பட் ஆனால் கொஞ்சம் விண்டு அதிகமாக இருக்குது, இதில் ட்ரோன் விட முடியாது. அதனால் நம்ம பார்த்துக்கிட்டே நிற்போம். ரொம்ப நாள் கழிச்சு நானும் நம்ம புறவியும் அழகாக ஒரு இயற்கையை நேசித்து வந்திருக்கோங்க.
இயற்கையான இடம். நானும் வந்து சோகால்டு ரைடர் மாதிரி இல்லாமல் ஒரு இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒரு ரைடராக இருக்கிறது கொஞ்சம் எனக்கு மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் அப்படி தான் நினைக்கிறேன். நான் அப்படிப்பட்ட ஆள் தான். ஒரு சின்ன கம்மா தான், சின்ன என்ன சொல்கிறது, குளம் தான். இந்த குளத்தில் நடுவில் இருக்கிற இந்த பகுதியை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்ருக்கேன். 2 பக்கமும் தண்ணி, நடுவில் நம்மளுடைய பைக்கு, நான் அப்படியே ஒரு படுத்துக்கிட்டு குளத்தங்கரையில் யாருமே இல்லை. இங்கே பாருங்க, இந்த பக்கம் யாரும் இல்லை, இந்த பக்கம் யாரும் இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா பெலிக்கன் பறவைகள் தான் நிறைய இருக்குது. நம்ம அப்படியே போய் காட்டுறோம் உங்களுக்கு. கொஞ்சம் நேரம் காத்தாட அப்படியே கொஞ்சம் படுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நேரம் சிந்தனை சிறைகளை பறக்க விட்டுக்கிட்டு நம்ம இருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இங்கேருந்து கிளம்பி போவோன்னே. நல்லா இருக்குது காற்று. ஐயா, சாப்பாடு வாங்கிட்டு வந்தால் சோறு சாப்பிட்டுட்டு இங்கிட்டே படுத்துருக்கலாம் கொஞ்சம் நேரம். பைக்கை ஒன்றும் ஆட்டைப்பட்டு போயிடக்கூடாது. இங்கிட்ட யாரும் வரமாட்டாங்க, வந்தாலும் தெரியும் நம்ம லோக்கல் ஆளுதான்ட்டு. நேரமாக உட்காந்துட்டேன். போகிறதுக்கு மனசே இல்லை, அவ்வளோ லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. இதை விட்டுட்டு நான் போகிறது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக அங்கே உட்காந்துட்ருக்கேன். அப்படியே படுத்துட்டேன். அதில் அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டு வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு அப்படியே படுத்துட்டேன். அவ்வளோ சூப்பரான ரம்மியமான இடம். யாரும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த இடத்துல. சரியா, நம்ம அப்படியே லைட்டாக முன்னாடி வரைக்கும் போயிட்டு கிளம்புவோம். ஓகே கைஸ், இன்னைக்கு நகர்வலம் இதோடு முடிஞ்சிருச்சு. இங்கேருந்து நேராக நான் வீட்டுக்கு கிளம்பி போகிறது தான் பார்த்துக்கிடுங்க. நம்ம இதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்போ மழை டைமில் அதிகமான இடங்கள் சூப்பராக பார்க்குறதுக்கும் ட்ரோன் விட்டு பழகிறதுக்கும் அருமையான இடங்கள் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அந்த பைக்கை எடுத்துகிட்டு எங்கிட்டாவது போய் உங்களுக்கு நான் அழகான இடங்கள்லாம் காட்டுறேன். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவாக அதை நான் போட ரெடியாக இருக்கிறேன். உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் அதை நான் செய்வேன் பற்றிலா. அதனால் நான் ஏற்கனவே போன இடங்கள் தான். நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா அதை நான் செய்கிறதுக்கு ரெடி. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை டிங் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.